வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஎஸ்சி சம்மந்தமாக உள்ள ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸில் ரேடியேஷன் டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து கண்டினியூஷன் வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், பார்ட் 1 வீடியோ. ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு கண்டினியூஷனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1996 அந்த இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். ஸோ ஜென்ரலாக எல்லா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஷின்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அசர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த நோஸ் ஆஃப் த ஏரோப்ளேன் இஸ் பெயிண்டட் பிளாக். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிளாக் பாடி அப்சர்வ்ஸ் மேக்ஸிமம் ஹீட் விச் இஸ் ஜென்ரேட்டட் பை ஏரோடைனமிக் ஹீட்டிங் வென் த பிளேன் இஸ் ஃப்ளையிங். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஏன்னா நோஸ் ஆஃப் த ஏரோப்ளேன் இஸ் பெயிண்டட் பிளாக் டு அப்சர்வ் எனி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ அது ஹீட் எனர்ஜின்னு இல்லை, எனி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன்சிடென்ட் ஆன் இட் வித்தவுட் ரிஃப்ளெக்டிங். ஸோ அதான் அதோட மெயின் பர்பஸ்ஸு. உங்களுக்கு அப்போ தான் வந்து சிக்னல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இதுவும் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் தான். அசர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் அன் ஏர் கண்டிஷன்ட் ரூம் த ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் ஷுட் பி ஆன் த சைட் ஆஃப் விண்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து விண்டோ பிளேன் கிளாஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு சோலார் ரேடியேஷன் அப்படின்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ திருப்பி பார்க்கலாம். அசர்ஷன் வந்து இன் அன் ஏர் கண்டிஷனிங் ரூம் த ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் ஷுட் பி ஆன் த இன்சைட் ஆஃப் த விண்டோ அண்ட் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ பிளேன் கிளாஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு சோலார் ரேடியேஷன். அண்ட் ஆப்ஷன்ஸ் அதே தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ, ரீசன் இஸ் ட்ரூ and reason is the correct explanation of assertion. And option B வந்து பார்த்திங்கன்னா assertion is true, reason is true but reason is not the correct explanation of assertion. Option C வந்து பார்த்திங்கன்னா assertion is true but reason is false. And option D வந்து பார்த்திங்கன்னா assertion is false and reason is true. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர் கண்டிஷன் ரூமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வில் பி கிவன் ஒன்லி ஆன் த இன்சைட் ஆஃப் த விண்டோ. ஓகேவா? ரீசனும் வந்து ட்ரூ தான். விண்டோ பிளேன் கிளாஸ் வந்து இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு சோலார் ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்ம கிளியராகவே சொல்லிடலாம். பட் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் ஜென்ரலாக கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 1997 இயர் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சன்ஸ் சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5800 கெல்வினில் இருக்குது. இட் எமிட்ஸ் ரேடியேஷன் அட் அ வேவ் லென்த் ஆஃப் 0.5 மைக்ரோமீட்டர் விச் இஸ் 10⁻⁻6 மீட்டர் அண்ட் எ ஃபர்னஸ் அட் 300 டிகிரி வில் எமிட் த்ரூ எ ஸ்மால் ஓப்பனிங். ரேடியேஷன் wavelength will be nearly அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10 மைக்ரான்ஸ், ஆப்ஷன் பி 5 மைக்ரான்ஸ், ஆப்ஷன் சி 0.25 மைக்ரான்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி 0.025 மைக்ரான்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ சன்னோட டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட வேவ் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபர்னஸ் ஒரு 300 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் வேவ் லென்த்து கேட்குறாங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு மேக்ஸிமம் டெம்பரேச்சரையும் வேவ் லென்த்தையும் ரிலேட் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. ஸோ அந்த வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா படி பார்த்திங்க அப்படின்னா யூ கேன் சே தட் லாம்டா மேக்ஸிமம் இன்டூ டெம்பரேச்சர் கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 பாடி இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னஸ். ஸோ ஃபர்னஸ் எஃப்னு வச்சுருக்கேன், சன் வந்து எஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் த சன் கொடுத்துருக்கிறது வந்து T சஃபிக்ஸ் எஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா லாம்டா சஃபிக்ஸ் எஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. T சஃபிக்ஸ் எஸ் வந்து பார்த்திங்கன்னா 5800 கெல்வின், லாம்டா சஃபிக்ஸ் எஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 மைக்ரோமீட்டர். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வினுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ +273 பண்ணுங்கள், 573 கெல்வின். அண்ட் அக்கார்டிங் டு வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் லாம்டா ஆஃப் சன் இன்டூ
டெம்பரேச்சர் ஆஃப் சன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி லேம்டா ஆஃப் ஃபர்னஸ் மல்டிப்ளை பை டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலுங்கிறதுனால ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ லேம்டா ஆஃப் சன் மல்டிப்ளைட் பை மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் சன் இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் ஃபர்னஸ் மல்டிப்ளைட் பை மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்னஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேம்டா வேல்யூ ஆஃப் சன் தெரியும், டெம்பரேச்சர் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த சன் தெரியும், அதே மாதிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னஸ் தெரியும். ஸோ அப்போ கரஸ்பாண்டிங் வேவ் லென்த் ஆஃப் த ஃபர்னஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இதை மைக்ரான்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைக்ரான்லேயே வந்துடும். 5.06 மைக்ரான்ஸ் வருது. ஸோ கிவன் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் நியரஸ்ட் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் அதே இயர் 1997 வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எ சர்ஃபேஸ் இஸ் போக் மார்க்ட் வித் த நம்பர் ஆஃப் கேவிட்டிஸ் தென் ஆஸ் கம்பேர் டு எ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன் வில் இன்க்ரீஸ், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நியூக்ளியேட் பாயிலிங் வில் இன்க்ரீஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டக்ஷன் வில் இன்க்ரீஸ் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கன்வெக்ஷன் வில் இன்க்ரீஸ். அண்ட் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 and 4 ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, இப்போது ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த சர்ஃபேஸ் இஸ் போக் மார்க்ட் வித் நம்பர் ஆஃப் கேவிட்டிஸ் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் நியூக்ளியேட் பாயிலிங் அதே மாதிரி கண்டக்ஷன் கன்வெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா டேர்ம் இருக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கால்குலேஷனில். ஸோ அப்போ அதனால் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியேட் பாயிலிங் இருக்குது, கண்டக்ஷன் வில் இன்க்ரீஸ் இருக்குது, கன்வெக்ஷன் வில் இன்க்ரீஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், ஷேப் ஃபேக்டர் வச்சு கேட்டிருக்காங்க. ஷேப் ஃபேக்டர் வச்சு கேட்குற எல்லா ப்ராப்ளமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறது தான். இதுவும் அதே இயர் 1997 கேட்டிருக்காங்க. கன்சிடர் 2 infinitely லாங் பிளாக் பாடி கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ். ஸோ ஒரு சிலிண்டர் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிலிண்டர் இருக்குது வித் அ டயமீட்டர் ரேஷியோ d2/d1 = 3. ஓகேவா? ஸோ இங்கே 3 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ பெரிய டயமீட்டர் பை சின்ன டயமீட்டர் போடணும். அவுட்டர் சிலிண்டரோட டயமீட்டர் d2ன்னு எடுத்துக்கிறேன், இன்னர் சிலிண்டரோட டயமீட்டர் d1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னர் சிலிண்டரோட நோட்டேஷன் 1ன்னு வச்சுருக்கேன், அவுட்டர் சிலிண்டரோட நோட்டேஷன் 2. ஷேப் ஃபேக்டர் ஃபார் த அவுட்டர் சிலிண்டர் வித் இட் செல்ஃப். ஷேப் ஃபேக்டர்னா எஃப், அவுட்டர் சிலிண்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இட் செல்ஃப்னா F22 ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி 1/3, ஆப்ஷன் சி 2/3 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலையும் கேட் வீடியோஸ்லையுமே பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க முதல்ல அதை பார்த்துருங்க, அதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பாடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, பிளாக் பாடி. ஸோ அப்போது 2 சிலிண்டருக்குமே எமிசிவிட்டி வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு வந்து டயமீட்டர் ரேஷியோ d2/d1 வந்து 3 அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் F22 தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு வந்து சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அங்கேருந்து போகிற ரேடியேஷனுக்கு அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து போகிற ரேடியேஷன் எதிர் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேயே பட்டிருக்கலாம், இல்லை செகண்ட் சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம், அவ்வளோதான் பாசிபிலிட்டிஸ். இதோட சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து = 1. பட் உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும், ஒரு சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ்லேருந்து போகிற ரேடியேஷன் அது மேலேயே திரும்பி பட முடியாது. ஸோ இப்போ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை நான் 1 டினோட் பண்ணியிருந்தேன்னா F11 ஆன்சர் 0. ஸோ அதே மாதிரி வந்து கான்கேவாக இருந்துச்சுனாலும் அந்த சர்ஃபேஸ் நான் 1 டினோட் பண்ணியிருந்தேன்னா இதுலேருந்து போகிற ரேடியேஷன் வெளியே தான் போக முடியுமே தவிர திருப்பி அது மேலே படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அகைன் F11 ஆன்சர் 0. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப்பில் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிலிண்டர்லேருந்து எல்லாமே செகண்ட் சிலிண்டர் தான் போயிருக்க முடியுமே தவிர ஃபஸ்ட்டு சிலிண்டர் மேலே விழுகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0. ஸோ அப்போ F11 வேல்யூ 0, அப்போது F12 will be = 1. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸை கம்பேர் பண்ணுறேன், அதாவது ஃபஸ்ட்டு சிலிண்டரையும் செகண்ட் சிலிண்டரையும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரம் A1 F12 should be equal to A2 F21. ஸோ இப்போ நம்ம F12 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் which is 1. ஸோ அப்போ F21 கண்டுபிடிச்சிடலாம் which is ரேஷியோ A1/A2.
ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட அந்த டயமீட்டர் கொடுத்துருக்காங்க d1. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா பை d1l. செகண்ட் சர்ஃபேஸோட சர்ஃபேஸ் ஏரியா பை d2l. எப்போவுமே இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் சிலிண்டர் ப்ராப்ளம் கேட்டாங்க, லென்த்து வந்து காமன் சேம்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்போ லென்த் கேன்சல் அவுட் ஆயிரும், பை டேர்ம்ஸ் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா d1/d2 இருக்குது. பட் கொஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா d2/d1 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ d1/d2 வந்து நம்ம 1/3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அடுத்து செகண்ட் சர்ஃபேஸை மட்டுமே எடுத்துகிட்டு நம்ம சம்மேஷன் ரூல் மட்டும் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து எய்தர் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் போயிருக்கலாம், இல்லை செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து செகண்ட் சர்ஃபேஸ்க்கே போயிருக்கலாம். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம F21 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ அப்போது F22 ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 1 - 1/3. இந்த F21 1/3 ஆன்சரை நான் இந்த சைடு ஈக்குவேஷன் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 3 - 1 2/3. ஸோ அவுட்டர் சிலிண்டர்லேருந்து அவுட்டர் சிலிண்டருக்கு மேலேயே படுறதுக்கான ஷேப் ஃபேக்டர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ ஆப்ஷன்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், விச் இஸ் 2/3. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பாருங்கள், இது வந்து ESC 1998 கேட்டிருக்காங்க. ஆன் அ சம்மர் டே எ ஸ்கூட்டர் ரைடர் ஃபீல்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் வைல் ஆன் த மூவ், அதாவது மோஷனில் இருக்கும்போது, தேன் வைல் அட் த ஸ்டாப் லைட் பிகாஸ். நின்றுட்டு இருக்கிறது வந்து போகும்போது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் சம்மர் டே ஸ்கூட்டர் ரைடர் வில் ஃபீல். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா an object in motion captures less solar radiation. Option B, air is transparent to radiation and hence it is cooler than the body. Option C, more heat is lost by convection and radiation while in motion. Option D வந்து பார்த்தீங்கன்னா air has low specific heat and hence it is cooler. ஸோ இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ when the body is moving, the electromagnetic waves incident on the body will get slip and hence electromagnetic waves are absorbed by the body reduces. ஸோ மோஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே ஸ்லிப்பேஜ் நடக்கும். ஸோ அந்த பாடி அப்சர்வ் பண்ணுற அந்த தன்மையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா the body feels more comfortable when it is in motion than it is at a stop light. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இது வரைக்கும் 2 தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்பில் வருது. அசர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா in a furnace re-radiation from the walls has the same wavelength as that of the incident radiation from the heat source. ஸோ ஒரு ஃபர்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீட் சோர்ஸ் இருக்கும். அந்த ஹீட் சோர்ஸ்லேருந்து வர இன்சிடென்ட் ரேடியேஷனோட வேவ்லென்த்தும் அந்த ஃபர்னஸ்லேருந்து வெளியில் வால்ஸ் மேலே ஹிட் ஆகி திருப்பி ரீரேடியேட் ஆகி உள்ளே வர வேவ்லென்த்தும் சேம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரீசன் வந்து சர்ஃபேசஸ் அட் த சேம் டெம்பரேச்சர் ரேடியேட் அட் த சேம் வேவ்லென்த் அப்படின்னு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் சேம் தான். ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அண்ட் ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ட்ரூ, ரீசனும் ட்ரூ பட் ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். அண்ட் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அண்ட் ரீசன் இஸ் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். எஸ் அஃப்கோர்ஸ் இன் அ ஃபர்னஸ் வென் தெர்மல் ஈக்லிபிரியம். ஸோ ஃபர்னஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தெர்மல் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ரீச் ஆகும்போது சோர்ஸ் டெம்பரேச்சரும் வால் டெம்பரேச்சரும் அப்ராக்சிமேட்லி சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர் அப்படின்னா ஒரே வேவ்லென்த்துக்கு தான் சப்ஜெக்ட் ஆகும். ஸோ if the temperature of same wavelength will also be same according to Wien's displacement law. ஏன்னா மேக்ஸிமம் வேவ்லென்த்னு ஒன்று ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ்க்கு அதோட கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு கேஸ் டெம்பரேச்சர் T1 அண்ட் செகண்ட் கேஸும் T2 அப்படின்னா 2 கேஸுக்கு உள்ள லாம்டா வேல்யூவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 1 அண்ட் த சேம் தான் இருக்கும். ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, விச் மீன்ஸ் அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ அண்ட் ரீசன் தான் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அசர்ஷன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.